ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, அவர் பலியினில் கலந்திட, அவர் ஒளியினில் நடந்திட, சாட்சிகளாய் என்றும் வாழ்ந்திட இந்நாளிலே அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம். தோள்களில் நம்மை தாங்குவார், துயரில் அவர் தேற்றுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார், சுமைகளை சுகங்களாக மாற்றுவார், வளமுடன் வாழும் வழியை காட்டுவார். வாருங்கள் ஓருடலாய் இணைந்திடுவோம், வானக தந்தையை நாம் வணங்கிடுவோம். அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம், அழைக்கிறார் இயேசு ஆண்டவர். ஆவலாய் நாம் செல்லுவோம்.
வரவேற்று எம்மோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி செலுத்தி இறை ஆசிரை பெற்றுத்தர இத்தெய்வீக திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். நம் அன்னை மரியாவோடு இணைந்து இத்திருப்பலியின் முழு பலனை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாவும் உம்மையே. வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சி பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிறங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ. உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நம்பிக்கைக்குரிய இறைவா, உம்மிடமிருந்து பெற்றுக்கொண்ட கொடையை புதுப்பிக்க இன்று ஆவல் கொண்டுள்ள மரியின் ஊழியர் சபையைச் சேர்ந்த அருள் சகோதரிகள் 17 பேர் மீது நீர் காட்டிய கனிவிரக்கத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்த அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அவரில் நிறைவான அன்பின் ஆவியை உறுதிப்படுத்தி அருளும். இவ்வாறு அவர்கள் ஒவ்வொரு நாளும் உமது மாட்சிக்கும் மீட்பின் செயலுக்கும் மிகுந்த ஆர்வமுடன் பணிபுரிய அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 43, இறை வார்த்தைகள் 1 முதல் 4 வரை. யாக்கோபே, உன்னை படைத்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கியவரும் ஆன ஆண்டவர் இப்போது இவ்வாறு கூறுகிறார்: அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவன். நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டரிக்கப்பட மாட்டா. நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே. இஸ்ரவேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே. உனக்கு பணயமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா, செபா நாடுகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன். என் பார்வையில் நீ விலையேறப் பெற்றவன், மதிப்பு மிக்கவன். நான் உன்மேல் அன்பு கூர்கிறேன். ஆதலால் உனக்கு பதிலாக மானிடரையும் உன் உயிருக்கு மாற்றாக மக்கள் இனங்களையும் கொடுக்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. சானிச பாடி சாகரி சாசா, சானிச பாடி பாமாக மாகரி சாசா சாசா, சானிச பாடி சாகரி சாசா, சானிச பாடி பாமாக மாகரி சாசா சாசா. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே. என் மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுதே. என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றிடுதே. என் மீட்பர் கடவுளை எண்ணி மகிழ்ச்சி கொள்ளுதே. அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினார். அவர் அடிமை தாழ்நிலை கண்டு கருணை கண்ணோக்கினார்.
அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 8-11 வரை. உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெறும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்துவிட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். கிறிஸ்துவோடு இணைந்திருப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு கருதுகிறேன். திருச்சட்டத்தின் அடிப்படையில் நான் கடவுளுக்கு ஏற்புடையவனாக இயலாது. கிறிஸ்துவின் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் தான் அவருக்கு நான் ஏற்புடையவன் ஆக முடியும். இந்த ஏற்புடைமை கடவுளிடம் இருந்து வருவது. நம் நம்பிக்கையை அடிப்படையாக கொண்டது. கிறிஸ்துவையும் அவர் தம் உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அறியவும் அவருடைய துன்பங்களில் பங்கேற்று சாவில் அவரை ஒத்திருக்கவும் விரும்புகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். என்றென்றும் உள்ளது அவர் அன்பு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. பிரிவு 10 இறை வார்த்தைகள் 29 முதல் 37 முடிய. அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி, எனக்கு அடுத்திருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை. ஒருவர் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டு மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும். இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு இம்மூவருள் எவர் அடுத்திருப்பவர் என உமக்கு தோன்றுகின்றது என்று இயேசு அவரிடம் கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைவரும் அமரவும். இப்போது பொன்விழா சகோதரிகள் நற்செய்தி காட்டும் வழியில் 3 வார்த்தைப்பாடுகளை முழுமையாய் நன்றியின் ஒளியில் வாழ்ந்ததை நினைத்து இறை திருமுன் இங்கு குழுமியுள்ள இறை மக்கள் முன்பாக மீண்டும் நன்றி நிறை மனதோடு மகிழ்வோடு புதுப்பித்துக் கொள்கிறார்கள். நாம் அனைவரும் அவர்களுக்காக ஜெபிப்போம்.
கிறிஸ்துவின் மனநிலையை பின்பற்றும் ஆவலினால் புனித யாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையின் கொள்கைகளின்படி கற்பு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் உள்ளவளாக வாழ்வேன் என நான் கொடுத்த வார்த்தை பாட்டை இன்று நன்றியில் உறுதிப்படுத்துகிறேன். சிலுவை அடியில் நிற்கும் மரியாவின் கரநிறை பிரசனத்தை தொடர என்னை அர்ப்பணிக்கிறேன். எனது நன்றியின் அர்ப்பணத்தை ஏற்றுக்கொள்ளும்படி மூவரு இறைவன் முன் பணிந்து வணங்கி தாழ்மையுடன் வேண்டுகிறேன். இறைவனின் அருளும் அன்னை மரியின் பரிந்து பேசுதலும் என் சகோதரிகளே, உங்களது அன்பும் நான் எனது இறுதி மூச்சு வரை வார்த்தைப்பாடுகளில் நிலைத்து வாழ எனக்கு உதவுவனவாக. ஆமென். பற்றுறுதியுள்ள அர்ப்பணம், பரிவிரக்கமுள்ள பணி ஆகியவற்றின் பொன்விழா. பொன்விழா தலைவர்களாக விளங்குகின்ற மரியின் ஊழியர் சபை அருள் சகோதரிகள் 17 பேருக்கும் நம்முடைய நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை தெரிவிப்போம். அவர்களுக்காக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அவர்கள் இன்னும் பல்லாண்டு உடல் உள்ள நலத்தோடு இருந்து ஆண்டவருக்கு பணி செய்ய வேண்டும் என தொடர்ந்து மன்றாடுவோம். ஏன் அவர்களை பாராட்டுகிறோம், வாழ்த்துகிறோம்? ஏன் அவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஜெபிக்கிறோம் என்றால் 50 ஆண்டுகள் பற்றுள்ள அர்ப்பணம், 50 ஆண்டுகள் பரிவிரக்கத்தின் பணி. இதை நீங்கள் உற்றார் உறவினர் அவர்களுடைய பணியை ஏதாவது ஒரு வகையிலே சுவைத்து பார்த்த நீங்கள் என்னை விட அதிகமாக அறிவீர்கள். எனவே இதை ஒரு மகிழ்ச்சியின் விழாவாக, நன்றியின் விழாவாக கொண்டாடுவோம். சற்று முன் அவர்கள் தங்களுடைய முதல் வார்த்தை பாட்டை புதுப்பித்தார்கள். ஆனால் இவர்கள் தாங்கள் செய்த அர்ப்பணத்தை புதுப்பிக்கும் முன்னரே ஆண்டவர் இன்றைய முதல் வாசகத்திலே நாம் கேட்டது போல தாம் இவர்களுக்கென்று செய்திருக்கின்ற அர்ப்பணத்தை, கொடுத்த வாக்குறுதியை புதுப்பித்திருக்கின்றார், புதுப்பித்து கொண்டே இருக்கிறார் என்பதை நம்முடைய நினைவில் கொள்வது நல்லது. முதல் வாசகம் ஏசாயா நூலிலிருந்து எடுக்கப்பட்டது. அதிலே ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலே, உன்னை படைத்தவரும் உன்னை உருவாக்கியவருமான ஆண்டவராகிய நான் இப்போது கூறுகிறேன், அஞ்சாதே, நான் உன்னை மீட்டு கொண்டேன். உன் பெயரை சொல்லி உன்னை அழைத்தேன். நீ எனக்கு உரியவர், எனக்கு மட்டுமே உரியவர். எனவே என் பார்வையில் நீ விலையேற பெற்றவர், மதிப்புமிக்கவர். நான் உன்மேல் அன்பு கூர்கிறேன் என்று சொல்லி தம்முடைய அர்ப்பணத்தை, தாம் கொடுத்த வாக்குறுதியை இன்று இவர்களுக்காக, இங்கு இந்த விழாவிலே பங்கெடுக்க வந்திருக்கின்ற நமக்காக அவர் புதுப்பித்திருக்கிறார் என்று சொன்னால் மிகையாகாது. அதனுடைய பதிலிருப்பாகத்தான் இந்த சகோதரிகள் ஏற்கனவே 50 ஆண்டுகளுக்கு முன்னால் அந்த அர்ப்பணத்தை செய்தார்கள். ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பித்தார்கள். பொன்விழா கொண்டாடுகின்ற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே மீண்டும் மகிழ்ச்சியும் நன்றியும் கலந்த உள்ளத்தோடு புதுப்பித்திருக்கிறார்கள். எப்படி ஆண்டவர் சொன்ன அதே வார்த்தைகளை அவர்களும் கூறி ஆண்டவருக்கு தம்மை முற்றிலும் கையளித்திருக்கிறார்கள். எங்களை பெயர் சொல்லி அழைத்த ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் எங்களுக்கு மட்டும் உரியவர். எனவே எங்கள் பார்வையில் நீர் விலையேற பெற்றவர், மதிப்பு மிக்கவர். எனவே நாங்கள் உன்மேல் அன்பு கூர்கிறோம் என்று தங்களுடைய அர்ப்பணத்தை 50வது முறையாக இன்று செய்திருக்கிறார்கள்.
அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரரே, ஏற்கனவே நீங்கள் தெரிந்திருப்பது போல 2 கருத்துக்கள், பற்றுறுதியுள்ள அர்ப்பணம், பரிவிரக்கத்தினுடைய பணி என்று. எனவே முதலாவதாக பற்றுறுதியுள்ள அர்ப்பணத்தை பற்றி ஒரு சில வார்த்தைகளை கூற விரும்புகிறேன். 2019 ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி திருத்தந்தை பிரான்சிஸ் பெண் துறவியருக்கு கூறிய ஒரு கருத்தை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். துன்பங்கள், பிரச்சனைகளுக்கு நடுவிலும் நீங்கள் தேர்ந்து கொண்ட அர்ப்பண வாழ்வை மகிழ்ச்சியோடு வாழுங்கள். இதுவே துறவற வாழ்வுக்கு நீங்கள் கொடுக்கும் சிறந்த விளம்பரம், வாழ்வின் சாட்சியம் என்று சொல்லலாம். இறை அழைத்தலை ஊக்குவிப்பதற்கு இதுவே சிறந்த வழி என்று சொல்லுகின்றார். அதற்கு காரணம் என்ன? இன்றைய முதல் வாசகம் கூறுகிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லுகின்றார். எப்படிப்பட்ட நேரத்தில்? நீர்நிலைகள் வழியாக நீ செல்லும்போது நான் உன்னோடு இருப்பேன். ஆறுகளை கடந்து போகும்போது அவை உன்னை மூழ்கடிக்க மாட்டா. தீயில் நடந்தாலும் சுட்டெரிக்கப்பட மாட்டாய். நெருப்பு உன்மேல் பற்றி எரியாது. எனவே என் பார்வையில் நீர் விலைமதிக்க பெற்றவர், என் பார்வையில் மதிப்பு மிக்கவர், நான் உன்மேல் அன்பு கூறுகிறேன் என்று ஆண்டவர் ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றார். வாக்குறுதி கொடுத்த கடவுள் சொல்லுறுதி கொண்டு அதை காப்பாற்றுகின்றவராய் இருக்கின்ற காரணத்தினால, பற்றுறுதி உள்ள ஒரு கடவுளாக, பிரமாணிக்கம் உள்ள ஒரு கடவுளாய் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய அர்ப்பணத்திலே நிலைத்திருக்கிறார்கள் என்பதை இன்று எண்ணி நாம் பெருமைப்படுகிறோம். அன்புக்குரிய சகோதரிகளே, பொன்விழா கொண்டாடுகின்ற சகோதரிகளே, உங்களுடைய 50 ஆண்டு கால வாழ்வை சிறிது திருப்பி பாருங்கள். எல்லாமே பொன்னான வேளையாக இருந்திருக்க முடியாது. உங்களுடைய பணியிலே, பணி வாழ்விலே எத்தனை பிரச்சனைகள், எத்தனை துன்பங்கள், எத்தனை சிக்கல்கள், எத்தனை சவால்கள், எத்தனை தனிமை, எத்தனை மன அழுத்தங்கள். ஆனால் உங்களுடைய வாழ்வை நீங்கள் திருப்பி பார்க்கின்ற பொழுது இன்று உங்களுடைய உள்ளத்திலே விஞ்சி நிற்கின்ற ஒரு உணர்வு என்ன? அந்த துன்பங்கள் அல்ல, பிரச்சனைகள் அல்ல, மாறாக மகிழ்ச்சி. துன்பத்திலிருந்து பிறக்கின்ற மகிழ்ச்சி, சிலுவையிலிருந்து சுரக்கின்ற ஒரு இன்பம் என்று சொல்வார்கள். அத்தகைய மகிழ்ச்சியிலே இன்று திளைத்து கொண்டிருக்கின்றீர்கள். அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்தெய்தும் பராபரமே என்பதை நீங்கள் அணு அணுவாக இப்பொழுது அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகின்றோம். அன்புக்குரிய சகோதரிகளை சகோதரரே, புகழ்பெற்ற ஆன்மீக எழுத்தாளர் ஹென்றி நியூமன் ஒரு கட்டுரையிலே மிக அழகாக சொல்லுகிறார். அதை நீங்கள் ஒரு பயிற்சியாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு நாளும் அரை மணி நேரமாவது கடவுளுக்கென்று ஒதுக்கி வையுங்கள். கடவுள் உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார், தனித்தனியாக அழைத்திருக்கிறார். நீ எனக்கு உரியவர், எனக்கு மட்டுமே உரியவர் என மொழிந்திருக்கிறார். அவரது குரலுக்கு செவி கொடுங்கள். கடவுள் உங்களை கட்டி அணைக்கவும் அன்பு செய்யவும் அனுமதியுங்கள் என்று சொல்லுகின்றார். அர்ப்பணத்தை பற்றுறுதியுடன் வாழ்வதற்கு இது அவர் கொடுக்கின்ற இந்த பயிற்சி மிகவும் உறுதுணையாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இரண்டாவதாக, பரிவிரக்கம் உள்ள பணி. அது எப்படி இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நற்செய்தியானது நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது என்று சொல்லலாம். நிகழ்ச்சி உங்களுக்கு நன்றாகவே தெரியும். கள்வர் கையில் அகப்பட்ட ஒருவர் குற்றுயிராய் கிடக்கின்றார். ஆனால்
அவ்வழியே வருகின்ற இருவர் என்ன செய்கின்றார்கள்? ஒருவர் குரு, இன்னொருவர் லேவியர். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் வந்தார், மறுபக்கமாக விலகிச் சென்றார். இருவரும் அதே செயலை செய்கிறார்கள். அதாவது அவரை கண்டும் காணாதவர்கள் போல உள்ளத்திலே எந்தவித ஒரு சலனமும் ஏற்படாதவாறு அவர்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். மூன்றாவதாக வருகிறார். அவர் சமாரியர். மேற்சொன்ன இருவரால் ஒதுக்கி வைக்கப்பட்டவர், ஒடுக்கப்பட்டவர் என்று கூட சொல்லலாம். அவர் என்ன செய்கிறார்? அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். கண்டபோது மறுபக்கமாக விலகிச் சென்றனர் முன்னவர் இருவரும். ஆனால் பின்னவர் சமாரியர் என்ன செய்கிறார்? கண்டபோது அருகில் வந்து அவர் மீது பரிவு கொண்டார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, பரிவு என்பது ஒரு பரிதாபம் அல்ல, மாறாக துன்பத்தில் உழலும் ஒருவர் மீது காட்டும் ஒத்துணர்வு என்று அதற்கு விளக்கம் கொடுக்கின்றார்கள். துன்பத்தில் உழலும் ஒருவர் மீது காட்டும் ஒத்துணர்வு, அதாவது அவருடைய துன்பங்களை தன் துன்பமாக ஏற்றுக்கொள்ளுகின்ற நிலை. வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று கூறினாரே வள்ளலார், அத்தகைய ஒரு மனநிலை. ஆனால் அது உணர்வையும் கடந்து செயல்பாட்டுக்கு இட்டு தள்ளுகின்ற ஒரு சொல் என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே சமாரியரை பாருங்கள், பரிவு கொண்டார். அந்த பரிவு ஏறத்தாழ 10 வினை சொற்களாக மாறுகின்றன என்பதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். சமாரியர் அவரை அணுகி சென்றார். காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்தார். அவற்றை கட்டினார். தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றினார். ஒரு சாவடிக்கு கொண்டு போனார். அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்தார். சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்தார். இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார். இதுதான் பரிவு. பரிவு ஏறத்தாழ 10 செயல்களுக்கு அங்கே அவரை தூண்டுகிறது என்று சொல்லலாம். அவரும் அதை பரிவிரக்கம், கனிவு, கிறிஸ்துவிடம் இருந்த அந்த அன்பு, கிறிஸ்து கூட்டத்தை பார்த்து பரிவு கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. பசியாக இருந்த காரணத்தினால் அப்படிப்பட்ட ஒரு பசி. இங்கே வருகின்றாரே சமாரியர், அவர் ஒரு பெயரில்லா பூச்சி. அவருக்கு நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு பெயர் கொடுத்தோம் என்றால் இயேசு என்கிற பெயர்தான் மிக பொருத்தமாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்திலே சிந்தித்து பார்ப்பது நல்லது. அதன் இறுதியிலே ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறார். அதற்கு அந்த சட்ட வல்லுனர் பதில் சொல்லுகிறார். கடைசியில் அவர் சொல்லுகின்ற கருத்து என்ன? நீரும் போய் அப்படியே செய்யும். நீரும் போய் அப்படியே செய்யும். சமாரியரை போல அத்தனை காரியங்களையும் செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக வலியுறுத்தி சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, இந்த பாணியிலே இந்த அருள் சகோதரிகள் அந்த பற்றுறுதியுள்ள அர்ப்பணத்திற்கான ஒரு பயிற்சியை அவர் கூறினார். ஹென்றி நூவன் பரிவிரக்கத்தில் பணி கணிய வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே அதே பயிற்சியை இன்னும் கொஞ்சம் விரித்து கொள்ளலாம். எவ்வாறென்றால், அவ்வாறு நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று சொல்லுகிறாரே அந்த ஆண்டவர், அந்த ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாயுங்கள், அந்த வார்த்தைகளுக்கு உயிர் கொடுங்கள், அந்த வார்த்தைகளை உங்களுடைய வாழ்வாக்குங்கள். சமாரியராக இருந்து, நல்ல சமாரியர்களாக இருந்து உங்களுடைய பணி வாழ்விலே எத்தனையோ பேரை காப்பாற்றி இருக்கிறீர்கள், கைதூக்கி விட்டு இருக்கிறீர்கள். நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம், பாராட்டுகின்றோம், இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். ஆனால் எஞ்சி இருக்கின்ற காலத்திலும் உங்கள் அத்தகைய பணியை தொடர்வதற்கு உங்களுக்கு போதுமான நேரம் இருக்கிறது.
அந்த பரிவிரக்கம் என்பதை உங்களுடைய வாழ்நாள் பணியாக அதை கொண்டு செயல்படுவதற்கு ஹென்றி நூவன் கூறுகின்ற அந்த ஒரு பயிற்சியை நீங்கள் கையாளுங்கள். நிச்சயமாக பற்றுறுதியோடு உங்களுடைய அர்ப்பணத்தை நீங்கள் இதுவரை செய்து வந்திருக்கின்றீர்கள். அது பணி பரிவிரக்கத்தினுடைய கனியாக மலர்ந்திட ஆண்டவர் உங்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரரே, நாம் அனைவரும் எழுந்து நிற்போம். இது இறைவேண்டலின் நேரம். பொன்விழா கொண்டாடும் அருள் சகோதரிகளுக்காக நாம் இப்பொழுது அவர்களோடு சேர்ந்து அவர்களுக்காக நம்முடைய வேண்டல்களை நம்பிக்கையோடு இறைவனிடம் சமர்ப்பிப்போம். அனைவரையும் பாதுகாத்து பராமரித்து ஆளும் அன்பின் இறைவா, உயர்ந்த வார்த்தைகளை விட உன்னதமான வாழ்க்கை சான்றுகளே மேலானது என்பதற்கு ஏற்ப உமது திரு அவை தொடர்ந்து பூமியில் பறந்து விரிய இறையாட்சி பணிக்காக தன்னையே அர்ப்பணித்துள்ள எம் திருத்தந்தை பிரான்சிஸ் மற்றும் ஆயர்கள், குருக்கள், துறவியர், பொதுமக்கள் அனைவரும் முழுமையான இறையாட்சி மண்ணில் மலர தங்களது வாழ்வாலும் ஜெபத்தாலும் ஒத்துழைக்க வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமத்துவத்தின் நாயகனே இறைவா, எம் நாட்டில் உள்ள ஏழை மக்களின் உழைப்பை பல்வேறு வகையில் சுரண்டும் அரசியல்வாதிகள் மனமாறி மக்களை நன்முறையில் வழிநடத்த தேவையான சிறந்த தலைமைத்துவத்தையும் ஆக்கப்பூர்வமான முற்போக்கு சிந்தனைகளையும் கொண்டு செயல்படவும் நேர்மையான தலைவர்களை நாங்கள் தேர்வு செய்யவும் எங்களுக்கு விழிப்புணர்வை தர வேண்டும் என இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மகிழ்ச்சியின் ஊற்றான இறைவா, 50 ஆண்டுகளாக புனித வியாகுல அன்னை மரியின் ஊழியர் சபையில் எமது உடல் சோர்விலும் உள்ள தளர்விலும் எம்மை பாதுகாத்து பராமரித்து உடன் பயணித்து நன்றி விழா காண வாய்ப்பு தந்த உமக்கு நன்றி கூறுகின்றோம். எங்களது 50 ஆண்டு கால வாழ்வு பயணத்தில் எம்மை உருவாக்கிய சகோதரிகள், புரிந்து பணி வாழ்வில் வழிகாட்டிய சபை தலைவர்கள், மாநில தலைவர்கள், உடன் பயணித்த சகோதரிகள், எம்முடன் பயணித்து விண்ணகத்தில் இருக்கும் சகோதரிகள் அனைவரையும் நன்றியோடு நினைக்கின்றோம். ஞானத்தின் ஊற்றாம் இறைவா, எம் சபை தலைவர் மற்றும் மாநில தலைவர்களை நீர் நிறைவாக ஆசீர்வதித்து நல்ல உடல் உள்ள நலமளித்து இன்றைய காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப எம் சபையை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல அவர்கள் எடுக்கும் முயற்சிகளில் உம் ஆவியின் அருள் வரங்களை பொழிந்து வழி நடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே இறைவா, இந்த மகிழ்வான உமது ஆசீர்வாதங்கள் நிறைந்த இந்நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இந்த எமது நன்றியின் பெருநாளில் எம்மோடு இணைந்து எமக்கு நன்றி செலுத்த வந்திருக்கும் எமது உடன் பிறப்புகள், உற்றார் உறவினர்கள், நெஞ்சுக்கு நெருக்கமான நண்பர்கள் என அனைவருக்காகவும் உமக்கு நன்றி கூறுகின்றோம். இவர்கள் எல்லோரையும் உமது அருள் வரங்களாலும் ஆசீர்வாதங்களாலும் உடல் உள்ள ஆன்மீக நலன்களாலும் பொருள் செல்வங்களாலும் நிறைத்து அவர்களின் உள்ளத்தில் ஏக்கங்களையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுமாறு வேண்டுகின்றோம். நிறைவாழ்வளிக்கும் இறைவா, இந்த நன்றி நாளில் எம்மை துறவற வாழ்வுக்கு மனமுவந்து அர்ப்பணித்த என் அன்பு பெற்றோரை நன்றி நிறை உள்ளத்தோடு நினைக்கின்றோம். விண்ணக வாழ்விற்கு நீர் அழைத்து கொண்ட அவர்களுக்கு நிறை சாந்தியை அருளுமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஆண்டவரே என் ஒளி என்று
50 ஆண்டுகளுக்கு முன்பாக உமது ஒளியை பின்தொடர்ந்த எங்களை உமது திருவிழத்தின்படி ஆள ஆசீர்வதித்து வாழ்வளித்த உமது பேர் இரக்கத்திற்காக நன்றி கூறுகின்றோம். இன்னும் தொடரும் நாட்களில் நாங்கள் ஒவ்வொருவரும் உடல் உள்ள நலத்துடன் ஜெபம் தவம் உழைப்பில் ஆர்வத்துடன் ஈடுபாடு கொள்ளவும், சபை குழுவாழ்வில் மகிழ்வாக வாழவும், சமுதாயத்தில் துன்புறுவோரை பரிவுடன் ஆற்றுப்படுத்தி இறையாட்சிக்கு சான்று பகர நீர் அருள் தர வேண்டும் என்றும், மற்றும் எங்களோடு இந்த துறவற அர்ப்பண வாழ்வில் காலடி எடுத்து வைத்து உடல் நலக்குறைவினால் இவ்வுலகை விட்டு உன்னிடம் வந்துள்ள எங்களது 9 சகோதரிகளுக்கு நித்திய வாழ்வு அளித்தள்ள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைவா, உம்மை திருக்கூட்டத்திற்கு பிரசன்னப்படுத்தி கிறிஸ்துவின் உடலாலும் இரத்தத்தாலும் என்னை ஆன்மீக வளமாக்கும் எமது தலைமை குருவாம் ஆயரையும் மற்ற அருள் பணியாளர்களையும் எமது துறவு வாழ்வு பயணத்தில் உற்றவராய் உன்னை நட்புடன் நாளும் எழுச்சி தரக்கூடிய நல்ல நண்பர்களாக எமது நன்றி உணர்வில் இணைந்திருக்கும் அர்ப்பண துறவிகளுக்கும் நிறை ஆசீரளித்து உமது இதயத்துக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து உமது இறை ஆட்சியின் சான்றுகளாக வாழ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை இந்த நேரத்தில் அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதியும், எல்லாவித நலன்களையும் அவர்கள் மீது பொழிந்து அவர்கள் தங்களுடைய பற்றுறுதியில் அர்ப்பணத்தில் பற்றுறுதியும் பணியில் பரிவிரக்கமும் கொண்டு தங்களுடைய வாழ்நாள் பணியை இறுதி வரை தொடர்ந்திட தேவையான அருளையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தந்திட வேண்டுமென எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் கஞ்சி மன்றாடுகின்றோம். ஆமென். காணிக்கை மன்றாட்டு. இயேசுவின் திரு உடலை இரத்தத்தை தாங்குகின்ற அர்ச்சிக்கப்பட்ட வெறுமையான பாத்திரங்களை உம் திருமுன் ஏந்தி நிற்கின்றோம். 50 ஆண்டுகளுக்கு முன் இதோ வருகின்றேன் என்று எமது வெறுமையான இதயங்களை உம்மிடம் உயிருள்ள பலியாக ஒப்பு கொடுத்தோம். கடவுளே, உமது உடன் இருப்பை உணர்ந்து அனுபவித்த நாங்கள் கடவுளுக்கு உகந்த பணிகளாக எம் சபை பணித்ததை ஏற்று நீதி, அன்பு, மகிழ்ச்சி, இறையாட்சி மனப்பான்மையில் பணிகளை கனிகளாக்கி தந்தை கடவுளை மாட்சிப்படுத்தினோம். சிலுவை அடியில் மகன் அருகில் நின்ற மரியாளை போன்று துன்பமென்னும் சிலுவையில் அறையப்பட்டவரின் உணர்வுகளோடு ஒன்றித்து உடனிருந்து விடுதலையாக்கும் உயிர்ப்பின் ஆற்றலை வழங்க நீர் செய்த எண்ணற்ற வியத்தகு செயல்களை எல்லாம் நினைத்து மகிழ்ந்து நன்றி உணர்வோடு எம்மையே காணிக்கையாக்குகிறோம். எம் வாழ்நாட்களில் நீர் விரும்புவனவற்றை செய்து இயேசு ஆண்டவர் என அறிக்கையிட்டும் உம்மில் முழு சரணடையும் அருள் ஆற்றல் அளிக்க உம் திருத்தால் பணிகின்றோம்.
நீரேற்றிடு